பாருங்க. இப்போ 29 December 1951. 29 is 2 இல்லைங்களா? பர்த் நம்பர் இது. திஸ் இஸ் கால்ட் பர்த் நம்பர். அஸ்ட்ராலஜிக்கல் நம்பர்ன்றது மற்ற குறிக்கிறது. அஸ்ட்ராலஜிக்கல் நம்பர் ஏன் சொன்னா, அஸ்ட்ராலஜிக்கலி that particular house when sun transit, that house is considered. That's all. But December 29th பார்க்கும்போது December 29th பாருங்க, December 21st to January 19th is ruled by 8. பாருங்க, இன்னொரு பாருங்க, December 21st to January 19th ruled by 8. Yes. Capricorn பாருங்க, Capricorn என்ன நம்பர், ரூல் நம்பர். That is what they are given. Okay, it's clear. நீங்க வீட்டில் ஒரு 10 வாட்டி போட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் மந்த். சும்மா ஏதோ ஒரு நம்பர் ஜனவரிக்கு ஒன்று எடுத்துங்க, பிப்ரவரிக்கு எடுத்து போட்டு பாருங்க, டவுட் கிளியர் ஆகிடும். Up to that you are clear. We'll go for name number now. Okay. Now name number எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேல்யூஸ்ல வந்துட்டு நியூமராலஜிக்கலி வேர்ல்டுலேயே 2 மெத்தட் தான் இருக்கு. ஒன்று பைத்தாகோரியன் சிஸ்டம், another one is ஷெல்டன் மெத்தட். இந்த 2 மெத்தட் தான் இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்துட்டு பாருங்க, 1 2 3 லைனாக எழுதிட்டு அப் டு 9 ஏபிசிடி லைனாக எழுதியிருப்பான். இந்த மெத்தட் வேர்ல்டுல எந்த கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணிட்டு இல்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஷெல்டன் மெத்தட். ஷெல்டன் மெத்தட் வேர்ல்டில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒன்று நீங்கள் பைஹார்ட் பண்ண வேண்டி வரும். எப்படின்னாக்கா பாருங்க, 1 2 3 4 5 6 7 and 8. Okay, A is 1, B is 2, C is 3, D is 4, E is 5, F is 8. F பாருங்க 8 கிட்ட இருக்கு. ஓகே, F, E, F, G. G is 3, H is 5, I is 1, J is 1, K is 2, L is 3. நிதானமா சொல்லிட்டு போட்டுமா? இல்லை, உங்களுக்கு என்ன அதான் அது ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. L, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W is ruled by 6, W, X, Y and Z. That's all. This is how you should write. Okay, இது ஒரு வாட்டி பேட் பண்ணிட்டீங்கன்னா கண்ண முடின்னு வரும் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் தி சிஸ்டம். இது கொஞ்சம் பேட் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் எழுதுறேன் பாருங்க. Okay, G366, U6, N5, A1, S3, H5, A5, K2, A1, R2. செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, பாருங்க, G3, U6, N5, A1, S again 3, H5, E5, K is 2 and A is 1 and R is also 2. Name number. ஓகே, இதை டோட்டல் பண்ணும், அவ்வளோதான். நீங்கள் பாருங்க, 5 10 15 24 24 30 33 33 is the total name value. 3 plus 3 is 6. My name number is 6. It's very simple. இங்கே உங்களுக்கு சார்ட் ரெடியாக இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த வேல்யூஸை போட்டு டோட்டல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சொல்லுங்க. இனிஷியல் ஆட் பண்ணலாம் பாருங்க. இதுக்கு ஏ போடணும். ஏ போட்டிங்கன்னா 1, இட் இஸ் பிகம் 34. அதாவது திஸ் இஸ் 1 and 34.
7. ஏன்னா நேம் நம்பர்னு வர சொல்லுங்க எதுக்கு இல்லை வித் இனிஷியல் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். லேடிஸ்க்கு என்ன ஆகும், மேரேஜ் ஆன பிறகு அவங்க இனிஷியல் சேஞ்ச் ஆகும். அதனால அவங்களது நேம் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். மேலுக்கு வித் இனிஷியல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸை நீங்கள் பண்ணுற மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்புறம் நேம் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டிவைடட். இப்போ குணசேகர்னா கொஞ்சம் பேர் குணான்னு கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் சேகர்னு கூப்பிடுவாங்க. சேகர்னு கூப்பிட்றப்ப வேற சைன் வைப்ரேஷன் வரும், குணான்னு கூப்பிட்ற வேற வைப்ரேஷன். இந்த மாதிரி டிவைட் ஆகக்கூடாது நேம். நேம் ஷுட் பி ஷார்ட். தினேஷ், கணேஷ், ரமேஷ், இப்படி இனியா, இதெல்லாம் டிவைட் ஆகாது. ஓகே, அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கணும். நேம் வைக்கிறப்போ ஷார்ட்டாக வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த வைப்ரேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நேம் நம்பர் 34 கேரக்டர் என்ன சொல்கிறோன்னா அது 100% இருக்கும். மினிமம் 3 to 4 கேரட் 100% இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். இப்போது உங்களுக்கு என்னென்ன தெரியும்? பர்த் நம்பர் தெரியும், அஸ்ட்ராலஜிக்கல் நம்பர் தெரியும், நேம் நம்பர் தெரியும். These 3 points are very much important to approach numerology. அது வரேன் லாஸ்ட்டில் வரேன். ஓகே, அது கால்குலேஷன் பார்ட்டில் அப்ளை பண்ணுறதுல இந்தியாவில் மட்டும் சும்மா அப்ளை பண்ணி கதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஸ்ட்ராலஜிக்கல் நம்பரில் ஒரு புக்கில் என்ன சொல்கிறோன்னா இதை மட்டும் டோட்டல் பண்ணும். 10, 15, 16, 16 ஆட் பண்ணுவோம். இட் இஸ் 7 + 6. 1967 அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும். அகேன் மல்டிப்ளை தட், ஆட் இட். That is called fate number ன்னு சொல்லுவோம். Understood? This is called fate number. Okay? So you know now birth number, astrological number, name number and fate number. இவ்வளவுதான் நியூமராலஜி. நீங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் only this much is available. That's all. இல்லை, ஃபேட் நம்பர் அது ஒர்க் ஆகுறது இல்லை சார், அதனால அதை அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா இப்படி வச்சு இது எனக்கு தெரியலையே, யாரும் சொல்லியான்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தட் இன்ஃபர்மேஷன் வைக்குவேன். பட் இந்தியாவில் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டு போயிடுவான். இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10, 16, 18, 19, 20, 30 30 கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். 100% ஒர்க் ஆகாது. That is not the rule. ஆமா, சின்ன பேரா வைக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்க பெரிய பேரா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குணான் கூப்பிட்டாலும் அந்த வைப்ரேஷன் வரணும், சேகர்னு கூப்பிட்டாலும் அதே வைப்ரேஷன் வரணும். அப்படி நீங்க செலக்ட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ குணசேகர்னு சொன்னாலும் 7 வருதுன்னா குணான்னு சொன்னாலும் 7 வரணும். இப்போ குணான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 வரும். பாருங்க, இது ஆட் பண்ணுங்க. 2, 12 குணா இல்லையா? 1, 5, 6 and 9 9, 10, 15 6 வரும். 6 வரும். அதே சேகர்ன்றது ஆட் பண்ணுங்க. 10, 15, 3, 18 9 வரும். ஸோ 9 கேரக்டரும் 6 கேரக்டரும் மிக்ஸ் ஆகும். அவங்க சொல்லும்போது வேரியேஷன்ஸ் வரும். திஸ் ஷுட் நாட் பி ஹேப்பன். ஸோ தட் த நேம் ஷுட் பி ஷார்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் நேம் இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சும்மா யாராவது எஸ், அஃபிஷியல் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வரும். யூ கேன் ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ். இப்போ இது சொன்ன இல்லைங்களா, அதுக்கான உங்கள் கொஸ்டின்ஸ் என்ன இருந்தால் கேட்கலாம். வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா இது பேஸ். இந்த பேஸில் நீங்கள் பக்கா இருந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, you know now birth number, astrological number, name number and fate number. It's clear. Shall we go to the next step? Okay. நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறது ஒரிஜினல் நியூமராலஜி டெக்னிக்ஸ். இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்தியாவில் போய் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்தியன் சிஸ்டம்ல சிலர். அந்த டெக்னிக் இல்லை.
ஸோ இந்த நம்பருக்கு 29/12/1951க்கு 29, this is birth number. Birth number is 2. Astrological number. Astrology number is 8. இப்போ நேம் நம்பருமா உங்க பேர் சொல்லுங்க. பவானி கரெக்டுங்களா? டபிள்யூ யூஸ் பண்றீங்களா? ஓகே, கரெக்டா? பவானி அவ்வளோதானுங்களா பேரு? ஓகே, சரி, இது மட்டும் எடுத்துக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, பவானின்றது பார்த்தீங்கன்னா 25165151. பாருங்க, பிக்கு 2 இருக்கா? பி 2வா? H 5வா? A 1ஆ? W 6ஆ? A 1ஆ? N 5ஆ? I 1ஆ? டோட்டல் பண்ணிடுங்க. 6 2 12 13 14 15 19 21 21ஆ? 2 plus 1 is 3. So Bhavani name number is 3. Okay. இப்போ இங்க நேம் நம்பர். ஓகே, அதான் பிறந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட தட் வில் கம் டு கன்க்ளூஷன். முடிஞ்ச பிறகு உங்களை கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் டோட்டல் பண்ணி எல்லாம் ஸ்டோரேஜ் சொல்கிறாங்க. தட் வில் நாட் ஒர்க். அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜி நியூமராலஜிக்கலி ஃபெயில் ஆகிடுவீங்க. ஒரு 6 மாதம் உங்கள் பின்னால் வருவாங்க, அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. யூ ஷுட் நோ தி ரைட் மெத்தட், அப்ளை இன் ரைட் வே, த்ரூ அவுட் யுவர் லைஃப் வில் கெட் கன்சல்டன்ட். ஓகே, ரூலை விட்டு வெளியே போவாதீங்க. அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. விச் இஸ் தி பேஸ்? ஒரிஜினல் ரூல். வாட் இஸ் தி ஒரிஜினல் ரூல்? அந்த ரூலை மட்டும் விடாதீங்க. அந்த ரூல் உள்ள தான் எல்லாம் அடங்கியிருக்கும். எஸ், பேசிக் என்னவோ அதை விட விடாதீங்க, அந்த பேஸில் போங்க. ஓகே, நவ் யூ காட் பர்த் நம்பர் இஸ் 2, அஸ்ட்ராலஜிக்கல் நம்பர் இஸ் 8, நேம் நம்பர் இஸ் 3. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் இருந்தாக்கா நீங்கள் ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அவங்கள நியூமராலஜி பிரகாரம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். பாருங்க, இவர் என்ன சொல்றார்? I firmly believe Chiltern alphabet to be the most accurate and I remembered it to you. Recommended. Okay. அப்புறம் இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 15th என்ன, ஜூலைன்னு என்ன, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்பர் 2 இல்லைங்களா? இப்போ டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் நம்பர் 2 கேஸ் எடுத்தோம் இல்லைங்களா? அந்த நம்பர் 2 எடுங்க. நம்பர் 1 2 3 போட்டுட்டு போயிருக்கேன் இல்லைங்களா? நம்பர் 2 ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே பாருங்க கீழே நம்பர் 2. இதை படிச்சிங்கன்னா இந்த கேரக்டர் அவங்க இருக்க இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கினீங்கன்னா இட் ஒர்க்ஸ். அதனால நம்பர் 2 எடுத்துக்கிறேன், நாட் நம்பர் 1. 2 எடுத்துக்கிறேன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? வில் கோ ஃபர்தர். People of this number, they seems to be down and vice versa. Those of this number are ruled by their emotions and very sensitive, and it is the extreme, very restless in fact. Deep down, there is a strong urge to find out if the grass is green on their other side. இல்லை எல்லா பாயிண்ட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை, நான் ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். People of this number need friendship more than other. People of this number tends to be very protective, inclined to mother, those they care about, often taken for granted, easily served by the affair of the heart.
Okay. Number two people tends to be artistic, very imaginative, very romantic by nature. All they need to do to trusting. Tend, tend to be home loving and need to be security of the secure home and family life. Number two is feminine. People of number two can sometimes show a very tough exterior, but this is only to protect a soft of sensitive interior. Keep it in mind, no number is stronger or weaker than other number. So these all the nature. அவங்ககிட்ட என்ன இருக்கும்னா basic nature is one is sensitive. சின்ன விஷயத்தை கூட அவங்க சீரியஸ் எடுத்துக்குவாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க, அப்புறம் நார்மலுக்கு வந்துடும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேச்சர். ஓகே. அப்புறம் செகண்ட் நேச்சர் வந்துட்டு லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது கரெக்டாக அது கரெக்டான கன்ஃபியூஷன்ஸ். தேர்ட் நேச்சர் சீக்ரெட் மைண்டட் பர்சன். விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். தீஸ் த்ரீ கேரக்டர்ஸ் பக்காவாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், ஃபால்ட் ஆஃப் திஸ் நம்பர். This number are moody, depression, toughness, very timed, inclined to self-pity. Often there is a tendency to an inferiority complex. This is why I said precisely give yourself some credit previously. Give your some credit. Feeling sorry for oneself leads to the old saying, laugh at the world, laugh and the world laugh with you, cry and you cry alone. For those people with number two strong in their number chart, try to keep a busy and possible. Take up hobby and whatever, just keep busy, then you won't have time to look into the past. Another fault of this number, very real, is that those of this number are easily flat by other others opening themselves to manipulation either in love or business. So be very careful and those smooth takers. Number principle. The principle inclined this number is caring. This is a feminine and negative. This is a feminine and negative passive number indicate rhythm, reflection. This number indicates the mother, firmly tie and usually strong. The good number for the feminine, a little difficult to the male. Teachers, teachings comes under this number. Number nursings, advisors, good memory is often attributed to this number. This is all the basic character of this number. So இதில் யார் நம்பர் டூ? அவர் டூவா? இருங்க இன்னும் சப்ஜெக்ட் உள்ள போல, இன்னும் கம்ப்ளீட் ஆகல நம்பர் டூ. ஓகே. நம்பர் டூன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ரூல்டு பை மூன். மூன் இஸ் வெரி ஃபாஸ்டர் பிளானட். அதாவது 27 டேஸ்க்கு ஒரு ரவுண்ட் அடிச்சிடும். சாட்டர்ன் எடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வரதுக்கு 30 டேஸ் எடுக்கும், 30 இயர்ஸ் எடுத்துக்கும். So it's a fast moving planet. So they are very fast in activities. And memory போகலாம் சார், இது முடிச்சிடலாம், இந்த பாயிண்ட் முடிச்சிடலாம். அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாருக்கும் கியூரியாசிட்டி இருக்கும். ஆமா இல்லை இவ்வளோ நேரம் சொன்னானே, இது ஒர்க் அவுட் இல்லையான்ற கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? தேர் வி ஷுட் கம்ப்ளீட் இட். ஓகே. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் இருப்பாங்க. என்ன கோமா திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கண்ணில் சர்றன்னு தண்ணி வந்துடும், அழுதுடுவாங்க, சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க. ஓகே. பிகாஸ் ஏஜ் போக கம்மியாகும். ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் அடி வாங்க இதெல்லாம் குறைஞ்சிடும். பட் பேசிக் நேச்சர். ஓகே. ஆமாம், இல்லை பேசிக் நேச்சர் தான் இருக்கும். அப்புறம் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எல்லா டேலண்ட் இருக்கும், மெமரி பவர் இருக்கும், அப்ளை பண்ணும்போது